राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। गुरु இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மெனக்கிடணும். குரு தத்துவம் ஒன்றும் ஏதோ வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் இல்லை. பலாப்பழம் போல வெளியில பயங்கர கரடு முரடு, உள்ளுக்குள்ள அவ்வளவு தித்திப்பான சுளைகள். அந்த ஒவ்வொரு சுளையும் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா அத்தனை தூரம் பிரயத்தனப்படணும். பலாப்பழத்தை அவ்வளவு சுலபமாலாம் பிரிச்சு உரிச்சு சொலை எடுத்துட முடியாது. பழகி பழகி பழகிதான் வரும். அது குரு என்னும் பலாச்சொலை இல்லாட்டி பைனாப்பிள் எப்படி வேணா வச்சுக்கோங்க, மனம் அப்படி இருக்கும். ஆனா அந்த சுளையை எடுப்பதுன்றது பெரிய பிரயத்னம் தான். வேணும்னா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்ல முடியும்? வேணுன்றவா சாப்பிடுங்க. சமர்த்த ராமதாசர் பெரிய ஒரு பலாப்பழம், அதற்குள்ள அவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சுட்டு இருக்கு. ராஜநீதி, தத்துவநீதி, இந்து சாம்ராஜ்யம், இந்து ஒற்றுமை ஓடிண்டே இருக்கார் ஒரு நாளை போல. ஒவ்வொரு சிஷ்யாலும் குரு திட்டுறாரே, குரு கோச்சுக்கிறாரே அப்படி மட்டும் நினைக்கிறார். 1000 சிஷ்யால ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றும் நவகிரகம். ஒன்னே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகமா இருக்கும். ஒன்று சமயத்தில் ராகுவா இருக்கும், ஒன்று கேதுவா இருக்கும், ஒன்று புதனா இருக்கும், ஒன்று சூரியனா இருக்கும், ஒன்று சனியா இருக்கும், ஒன்று செவ்வாயா இருக்கும். ஒவ்வொரு மூட் ஸ்விங்கே அப்படி இருக்கும். காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள 9 கிரகத்தையும் பார்த்தோம் நான் சிஷா கிட்ட. இது இப்ப சனியா இருக்குன்னு தெரியும். நிறைய உண்டு. சில சந்தர்ப்பங்கள் சூரியனா இருக்கும், சில சமயம் சந்திரனா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி பக்குவப்படுத்தணும். என்ன ஒரு குருவா இருந்து பார்க்கல. The toughest job in the world being a guru. The blessed life being a sisha. Sisha இருக்க ரொம்ப சுகம், ரொம்ப ஈஸி.
குரு கிட்ட மட்டும் திட்டு வாங்கினா போதும், மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுடலாம். குருவை ஹேண்டில் பண்ணியாச்சுன்னா அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல குரு எப்பொழுதுமே ஒரு காம்ப்ளிகேட்டடா, ஒரு சிக்கலாக, சிடுக்காக, புரியாத புதிராக இருக்கா. எப்பொழுதுமே கடினமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் பொழுது மற்ற விஷயங்கள் சுலபமாக ஆகிடும். குரு தான் நல்ல கடி இன்னுமாக்கிக்கிறாராம். ஏன்னு கேட்டா அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையில நாம ரொம்ப சுலபமா ஜெயிக்க முடியும். இப்ப நல்ல வெயிட் லிஃப்ட் எல்லாம் இருப்பா. இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்குறாங்கன்னா அந்த வேகம் இருக்கணும், அந்த வெயிட் தூக்கணும், அத்லட் அத்தனை வேகமா ஓடணும், ஜாவலின் த்ரோ, ஷார்ட் புட்னா அந்த அந்த வேகத்துல அத்தனை தூரம் வீசணும், எல்லாம் இருக்கு. அவ்வளோ தூரம் அத்தனை வேகமா ஓடுறவாளுக்கு சாதாரணமா ஓடுறது ஈஸி. லைஃப்ல ஃபிட்னஸ் வந்துடும்ல. 150 250 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்றவாளுக்கு 25 கிலோ தூக்குறதுனா ஒரு விஷயமே கிடையாது. குரு நம்ம வாழ்க்கைய நாம ஹேண்டில் பண்றதை விட, ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியோட பல மடங்கு அதிகமாக தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா தூங்கிட்டு ரிலாக்ஸ்டா லைஃப் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க ஒடிஞ்சு போய் குரு விரட்டு 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 வருங்க. உங்களை அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ லைஃபோட பெரிய கமிட்மெண்ட்ஸ், பெரிய பிரச்சனைகள், பெரிய இழப்புகள், பெரிய சவால்களை சுலபமா நீங்க கடந்து போயிடுவீர்கள். ஜீரணிக்கவே முடியாத பல விஷயங்களை ஜீரணிக்கும்படியா அவங்களை பண்ணிடுவார். அதனாலதான பிரகல்லாதனால இரண்யகசிபுடைய அத்தனை டார்ச்சரை தாங்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டார். வால்மீகிக்கு அப்படி ஒரு பலம் கொடுத்துட்டார். நாரதர் ராமனுடைய விஷயங்களை எழுதும்படியா பண்ணிட்டார். வால்மீகி பாபம் போகிறதுக்காக ராமநாமம் சொன்னார், ஆனா ராமாயணம் எழுதும்படியாக பண்ணிட்டார். வேதவியாசர் அவருடைய மனசாந்தி ஏன் இல்லை அப்படின்னு தேடினார். பாகவதம் எழுதுனார். பாகவதம் மோட்ச கிரந்தம் அப்படின்னு நாரதர் நிரூபணம் பண்ணிட்டார். நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு லெவல்ல இருந்தா உங்களை 1000 ரூபாய் சம்பாதிக்கும்படியாக உங்களை ட்ரெயின் பண்ணிடுறார். 10 ரூபாய் எங்க இருக்கு, 1000 ரூபாய் எங்க இருக்கு? அதாவது உங்களை நீங்க சமாளிச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றி, நீங்களே உங்கள் குடும்பத்தை, கணவனை, மனைவிய, குழந்தைய, பந்துவ, ஆபீஸ, சுற்றுச்சூழல்களை சமாளிக்கும்படியா பண்ணிடுறார். சரியா உங்களை ஒரு 1 man army, 1 woman ஆர்மியா மாத்துறார். அதனாலதானே சத்ரபதி சிவாஜி எவ்வளவு பயங்கரமான சவால்கள் எல்லாம் தப்பிச்சு மீண்டு வந்தான். கரெக்ட்? மீண்டு வரணும். லைஃப்ல ஓடிண்டே தான் இருக்கணும். விழுந்தாலும் எழுந்து ஓடத்தான் வேணும். இந்த ஓட்டம் சாட்டம்லாம் நிற்காது. இது இப்படிதான், இதான் ரொட்டீன். ஒரு அக்செப்டன்ஸ், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், எஸ் அக்செப்ட் இட். இந்த மரங்கள்லாம் இருக்கு, ரைட்? நம்ம சொல்லுவோம், நீ எத்தனை வருஷம் தான் இது பண்றது? வருஷம் வருஷம் பண்ணணும். இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, மரம்,
50 வருஷம் நிறைய மரங்கள் நிறைய வயசாக இருக்கும். ரைட், எவ்வளவு வசனம் இருக்கோ எவ்வளவு அகலமா இருக்கோ அதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். நல்ல வயசான பழைய மரம். த எக்ஸ்பீரியன்ஸ், அத்தனை வெயில் அத்தனை மழை எல்லாம் பார்த்துதான் தாங்கி நிற்கிறது. வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவார். அதுக்கு 10 வருஷம் ஆனதுனால அதுக்கான இலையுதிர் காலம் கிடையாதானே. நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தெரியுமா. இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்க்க மாட்டேன்னு எந்த மரமும் நிற்க முடியாது. இலையுதிர் காலம் ஆயிடுச்சுன்னா மரங்கள் இலை உதிர்த்துத்தான் ஆகணும். வசந்த காலம் வந்தா பூக்கவும் காய்க்கவும் பழுக்கவும் செஞ்சுத்தான் ஆகணும். மழைக்காலம் வந்தா துளிர்த்துத்தான் ஆகணும். தெளிவா மரங்கள் நான் பார்த்துருக்கேன். ஹிமாலயாஸ் எல்லாம் ஊசி இலை காடுகள் தானே, பைன் மரங்கள். அதுகளுக்கும் அவ்வளவு போராட்டம் உண்டு. அத நல்ல பனிப்பொழிவு காலத்துல அது ஃபுல்லா அப்படியே பனியால மூடி கிடக்கும், ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறமா ஜம்முன்னு இலை விழும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சில ருட்டீன்லாம் நீங்க தான் ஆகணும். நான் எத்தனை நாள் தான் திட்டு வாங்குறது குரு கிட்ட, அவ்வளவுதான். இது நீங்க எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் குரு உங்களை கொஞ்சம் தான் இருக்க மாட்டார். எப்பயாவது அத்தி பூத்தா போல கொஞ்ச நேரம் அதிசயம், அவ்வளவுதான். கொஞ்சவே வேண்டாம், உங்களை சரி பண்ணா போதாதா. டாக்டர் கடுமையாத்தான் இருக்கணும் வியாதி கிட்ட. குரு உங்ககிட்ட அன்பா தான் இருக்கார். உங்களுடைய குணங்கள், பைத்தியக்காரத்தனங்கள், முட்டாள்தனங்கள் இதுலதான் கடுப்பாகிறார். குரு உங்களை திட்டுறதெல்லாம் அந்த விஷயத்துக்கு தானே ஒழிய அப்ப உங்க மேல எப்பொழுதுமே அதே அன்பு, அதே அக்கறை, அதே உரிமைதான். உங்களுடைய அகம்பாவம் தற்பெருமையில குரு நரசிம்மர் தான் கிழிச்சு எடுத்துட்டு தான் அடங்குவார். அப்போ ஒரு அடங்குவாரான்னு தெரியாது. ஸோ ஹேண்டில் யுவர் குரு. ஹேண்டில்னா என்ன, அப்படியே அவரோட டிராவல் பண்ணிட்டே இருங்கோ. இப்போ உத்தவெல்லாம் திட்டலையா, அடிக்கலையா, கல்யாண சுவாமியை திட்டலையா, நான் அப்படிதான். சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு குரு. சில சந்தர்ப்பங்கள்ல எக்ஸ்ட்ரீம் சௌலபியம். எப்பொழுதுமே உங்க குரு ரொம்ப சௌலபியமா, ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பார். நிஜமாவே சொல்றேன். வாழைப்பழம் போல சமயத்தை அப்படியே அவ்வளவு சுலபமா இருப்பார். பி ரெடி, எப்ப வேணா பலாப்பழமா மாறுவார். ஓகே, உங்களுடைய மனசு அப்படியே அது நிர்மலமா இருக்கும் பொழுது குரு உங்க மேல அப்படியே கருணையையும் அன்பையும் பிரேமத்தையும் அப்படியே வர்ஷிப்பார். எங்கேயாவது கொஞ்சம் மாறித்தோ கல்லுதான், பலாப்பழம் தான், முள்ளுதான், கோடாரி தான், வெட்டிடுவார். இது நிறைய பார்த்தோம் நம்ம சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல. இன்னைக்கு ஒரு பார்ப்போம், பஹினாபாய். இந்த பஹினாபாய் நம்ம துகாராம் மகாராஜருடைய பஹினாபாய் அப்படின்னு காண கிடைக்கல. இவள் வேற பஹினாபாய். நிறைய பேர் இருப்பாள் பஹினாபாய்னு பேர்ல. இவள் வேற பஹினாபாய். அப்ப அவளுக்கு ராமதாசர் இடத்துல அனுகிரகம் கிடைக்கிறது, உபதேசம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல ராமதாசர் அவள் பிக்ஷா பண்றா, நல்லா சமைக்கிறா. சமர்த்த ராமதாசர் சிஷ்யர்கள்லாம் சாப்பிட்றா.
இன்னைக்கு பீர்க்கங்காய் பண்ணியிருக்காங்க. ரிட்ஜ் காட் அப்படின்னு இல்லையா, பீர்க்கங்காய் தொகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குருஜிமாக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட தோல் தொகையல் பண்ணுறது. குருஜிமா நிறைய நான் வாங்கியிருக்கேன் பீர்க்கங்காய். குருஜிமாவுக்கு அந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும். பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப அப்பப்போ எப்பெல்லாம் கிடைக்கிறதோ வாங்கிட்டு வருவேன் நான். ரொம்ப ஆசை என்ன இருக்குடா அப்படின்னு. அது தொகையல், பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் தொகையல், இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? அப்போ பண்ணியாச்சு. சமத்ராமதாசர் சாப்பிட உட்கார சாப்பிட்றாருமா. இன்னும் கொஞ்சம் போடு பீர்க்கங்க, இன்னும் கொஞ்சம் போடு. கேட்டு 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 வாங்கி வாங்கி ஆசை ஆசையா சாப்பிட்ற. அப்படி சாப்பிட்ற. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா சாப்பிட்டாச்சு. சிஷ்யாலாம் கொஞ்சம் தான் போட்டுட்டா போதும்னுட்டா. இவெல்லாம் சாப்பிட்டாச்சு. சமர்த்தராமதாசர் ஒரு ஓரமாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இந்த பஹினாபாய் சாப்பிட உட்கார்ந்தார். அவள் குருநாதர் ரொம்ப பிடிச்சாச்சு இன்னைக்கு இந்த பீர்க்கங்காய். அப்படி சதியோட சாப்பிட்றா. வாய் வச்சா கசக்கிறது பீர்க்கங்காய். பார்த்தா இது எப்படி கேட்டு 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 வாங்கி வாங்கி சாப்பிட்டார். சகிக்கல அவளுக்கு. அழுகையே வந்துடுத்து. முழுங்க முடியல, அவ்வளவு கசக்கிறது. பாகக்காய் கசப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட கசக்கலாம். சில காயெல்லாம் அப்படி கசந்துடும், வாய் வைக்கவே முடியாது இல்லையா? சில நேரம் அந்த கத்திரிக்காய் ரொம்ப கடுக்கும், அப்படி அந்த புடலங்க அப்படி கசக்கும். இந்த வேப்பந்தழை, உலகத்துல இருக்க எல்லா கசப்பையும் ஒன்னா சேர்த்த மாதிரி கசக்கும் சில சமயங்கள்ல. அப்ப இப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு கையில வந்து சமர்த்தராமதாசர் காலில் விழுந்து, மன்னிச்சுடுங்க குருநாதா, நான் எனக்கு தெரியல, நான் ருசிச்சு பார்க்கல. சமர்த்தராமதாசர் என்னடியாச்சு அப்படிங்கிறாரு. இல்லை பயங்கர கசப்பு. அதனால என்ன? குருநாதா சாப்பிடவே முடியலையே குருநாதா. இங்க பாரு, அது அழகா ராமனுக்கு நிவேதனம் பண்ணதானே நீ? ஆமா குருநாதா அப்படின்னு அழுதா. சமத்ராமதாஸ் சிரிச்சார். இதுக்கு என்னடி அழுக? இந்த காய் கசக்கணும்னு ராமன் சங்கல்பம் பண்ணியிருக்கான், கசக்கிறது. அவன் படைச்ச காய், அவனது அழகா ஆசையோடு எடுத்துட்டு இருக்கான். நீ ஸ்ரத்தையோட சமைச்சிருக்காய், ஆத்மார்த்தமா நிவேதனம் பண்ணியிருக்காய், அக்கறையோட பரிமாறினாய். அதனால என்ன? ஒரு நாள் கசப்பு சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போடுறது? நாக்கு வரைக்கும், தொண்டை வரைக்கும் தாண்டி கசப்பு, அதுக்கப்புறம் தொண்டை வரைக்கும் போகும் கசப்பு சிலது. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே கசப்பு. அதுக்கு மேல என்ன? நிவேதனம் டி, பகவத் பிரசாதம். ஆஹா, என் ராமன் இன்னைக்கு அந்த கசப்பா என்ன அழுதுட்டா சிஷ்யாலாம். என்ன பண்ணலாம்? குருநாதர்கிட்ட சொன்னா போட்டு வாங்கி விட்டுருவ நாக்கு அப்படின்டுவ. அதுக்காக உங்களுக்கு ஒன்னே கசப்பை சாப்பிட சொல்லல, சொல்றேன். இன்னைக்கும் ஒரு நாள் அகஸ்மாத்தா சமர்த்தனாவது அப்படி மற்ற சிஷ்யாலாம் பார்த்தா அவ்வளவு ஸ்ரத்தையோடு அதை பண்ணியிருக்காங்க. ஸ்ரத்தையை பாராட்டணும். அந்த அக்கறை, அந்த உரிமை, அந்த நம்பிக்கை, அந்த நிவேதனம், இதெல்லாமே கொண்டாடணும். இந்த கசப்பு சாகடிக்கிற கசப்பு இல்லையே. சிவபெருமான் ஹாலாஹல விஷத்தையே சாப்பிட்டாரு, நமக்கு என்ன விஷமா? அது இல்லையே, இல்லையா? அப்படின்னா கையை கூப்பிண்டா சிஷ்யா எல்லாரும். சமத்ராமதாசர் காலில் விழுந்தா. அவள் எப்படி சொல்றது? சரி, பகினாபாய் கிட்ட சொல்லணும். ஏமா பார்த்து சமைக்க தெரியாத, வாங்கி வரணும்னு நினைச்சா. குருநாதர் இவ எல்லாரையும் சேர்த்து வாங்கி விட்டுட்டா. கையை கூப்பிண்டா. பஹினாபாய் மன்னிச்சுடுங்க. மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை குழந்தை, அஸ்ரத்தை எதுவுமே இல்லையே. காய் தீஞ்சு போயிடுச்சுன்னா அஸ்ரத்தையே சொல்லலாம்.
ஒழுங்கா வேகலைன்னா அஸ்ரத்தை. இந்த கசப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? சிலதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இப்ப கெட்டு போயிடுதுன்னா வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிலதெல்லாம் வாசனையில கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் வாசனையில கண்டுபிடிக்க முடியாது. சமர்த்த ராமதாசர் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டார். அந்த ஸ்ரத்தையை மதிக்கணும், அவருடைய வேலையை மதிக்கணும், இந்த நிவேதனத்தை மதிக்கணும். ஏன்னா பல இடங்கள் நான் பார்த்துருக்கேன். நிவேதனம் உங்களுக்கு முதல்ல கொஞ்சமா வாங்கிக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பார்த்துட்டு மற்றவாள் பிடிச்சிருக்கேன்னு அவன் நிறைய சாப்பிட்ற நீங்க சாப்பிட முடியுமான்னு யோசிச்சோங்க. கொஞ்சம் பண்டங்களை வீண் பண்ணவே கூடாது. குருஜி அம்மாவுக்குலாம் ஆகவே ஆகாது. எதையுமே வீணடிக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அது சமைச்சாச்சுன்னா கதை, சமைக்கல வச்சுக்கோங்களேன், அது மண்ணுக்கு உரமா ஏதோ ஆகும். சமைச்சதும் ஆகும் வச்சுக்கோங்க. ஆனா பாப்பா கிளி எல்லாம் கொத்திட்டு போட்டுடும். ஆனா அந்த பழம் அணில் சாப்பிடும், இல்லாட்டி வேற யாராவது சாப்பிடும், இல்லாட்டி மண்ணோட மண்ணா போகும். நிவேதனம் எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? அதனால மதிக்க கத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா அழகா புரிய வச்சுட்டா. சில சமயத்தை இதே சமர்த்த ராமதாசரே கழுகி எடுத்து அடி வெளுத்து வாங்கியிருக்கார். சில சிஷாலெல்லாம் வார்த்தைகளாலையும் காட்சி எடுத்திருக்கார். பஹினாபாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு இதுலயே அவர் மேல இன்னும் இன்னும் மரியாதையும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் கொடுத்து நிறைய நாம ஜபம் பண்ண. குரு பேசிக்கா உங்களை அழகா எதுக்கு வருத்தப்பட எதுக்கு வருத்தப்பட வேண்டாம்னு புரிய வைக்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டிருப்பா சில பேர் பைத்தியம் மாதிரி. ஐயோ குருவுக்கு கசப்பான காய். கசப்பான காய் யதார்த்தமா நடக்கிறது. அது என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள்லாம் நம்ம கையில இல்லை, நம்ம கையை மீறி நடக்கும். அதெல்லாம் குரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சாதாரணமா எடுத்துக்கோன்னு சொல்லிடுவேன். இல்லை இதுக்கு உட்காந்து சில பேர் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பா, நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு குருவுக்கு சமைக்க தெரியல, அதனால என் காய் கசக்கின்றது, எனக்கு பக்தி இல்லை, நாமஜபம் இல்லை. இந்த பக்தி நாமஜபம்லாம் இருந்தாலும் கசக்கிறது இருக்காங்க, கசக்கத்தான் செய்யும். நீங்க அதை அப்படியே அற்புதமான அதிசயமான சுவைக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. நிறைய பேருக்கு ஒரு பைத்தியகாரத்தனமா அபிப்பிராயம் இருக்கு, பக்தி பண்ணா நாமஜபம் பண்ணா எல்லாம் சரியா பர்ஃபெக்டா. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயம். சமர்த்த ராமதாசர் சொன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். வந்து இப்போ அடுத்த வேலையை பாரு, அதோட நிறுத்திடணும். அதோட இல்லை குருநாதா எனக்கு நாமஜபமே பத்தலை, எனக்கு அக்கறையே இல்லை, அது எப்படி நான் அவங்களுக்கு கசப்பான வெளுத்து வாங்கிடுவேன். நான் அவர் விளக்குத்து வாங்க, நான் வெளுத்து வாங்க. அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, முடிஞ்சது இல்லை, போய் அடுத்த வேலையை பாரு. என்ன ரொம்ப நல்லவளா சீன் போட்டுக்கான்டுவேன். அடுத்த வேலை சமைக்கவே சமைக்காதுன்னு சொல்லிடுவேன். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஓவரா, நான் நேற்று கூட சிஷாவோட பேசும்போது சொல்லியிருந்தேன், ஓவர் எமோஷன் உடம்புக்கு ஆகாது. இவ்வளவுதான் என்னோட ஓவர் எமோஷன். அப்பதான் நம்ம கடுப்பாயிடுவோம். எல்லாத்துக்கும் ஓவர் எமோஷன். எந்த விஷயத்துக்கு எவ்வளவு எமோஷன் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கப்படாது. புரிகிறதோ? ஓவர் எமோஷன் உடம்புக்கு ஆகாது. சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.